நான் பாடல் கணேஷ். வீக்கெண்ட் வரைக்கும் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவர் வடையை ஃபில்டர் பண்ணி சாகஸ்ல எல்லாம் தொட்டு சாப்பிட வரவராம் புடிங்கி சாப்பிடுறாரு. எக்ஸாம் உள்ளதானங்க பிட் அடிக்க கூடாது. இவர் வெளியே இருந்தே ஆன்சரை ஓட விட்டு காட்டுறாரு. பர்த்டே பாய்க்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கூட்டம் கூடி வந்தா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் எழுதி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். என்னால யாரையும் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே பாத்தீங்களா? டியூஷனுக்கு போகாம பையன் போன் நோண்டா டியூஷன் டீச்சரே அம்மா கூட்டு வந்துட்டாங்க. ட்வின்ஸ் பொண்ணுங்க, அதால மாப்பிள்ள கொஞ்சம் குழம்பிட்டாரு. இது என்னதுன்னு தெரியுதா? உங்க பாட்டி காலத்து செப்பு தட்டு கரெக்டா இல்லங்க, நான் சுட்ட தோசை. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். நல்ல வேலை நைட்டு நடக்கிற சண்டையை கன நொடியில தப்பிச்சிருக்கிறார். போயிட்டு நிக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியலையாங்க, 20 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சமீப காலமா இன்ஸ்டாகிராம் கதவை திறந்தாலே சார் நர்ஸுங்கெல்லாம் டைமே இல்லைங்க, காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறாங்கிறேன். நல்லா மாசா போனீங்க, இப்ப என்ன வரும்போது 2 பைக்ல வரீங்க. இட்லி குண்டான கருக விடலாங்க, அதுக்குன்னு இட்லி குண்டானே தூணு துப்புற அளவுக்கா. அவர் உள்ள வந்தாருன்னா காலேஜுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிரும். கண்ணாடி கிளாஸ் ரெடி, தண்ணி ரெடி. மஞ்சத்தூள் எங்கக்கா? மஞ்சத்தூள் டப்பால கை வச்சா எங்க அம்மா பச்சை பச்சையா திட்டுவாங்க. சோ தட் நம்ம ஸ்டைல்லே பண்ணிட்டு. உங்க வாழ்க்கையில 1008 பிரச்சனை உங்களால நடக்குது. அத இருக்கிறாரே போன் பண்ணி அவர் தலையில கட்டுங்க. எல்லாம் ஒன்னால தான். இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் நம்ப முடியலையா, அதனால தான் இப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் நமக்கு வயசு முக்கியம் கிடையாது, அன்பு முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் தமிழ்ல இருந்து முதல்ல இந்த எதுகை மோனைய தூக்கணுங்க. சரியா சாப்பிடலாம்னா வர அலுசரு மாமா வண்டி தான் பல்சர். இதுக்கு தாங்க 2K கிட்ஸ வேலைக்கே எடுக்க கூடாது. ஏமா வேலைக்கு வரலன்னு ஒரு மெசேஜ் போட்டா திருப்பி வர வீடியோவை பாருங்க. நான் இனி வீட்ல தான் இருக்க போறேன், வேலைக்குலாம் வர மாட்டேன். கல்யாணத்துக்கு கம்ஃபர்டபுளா வரலாங்க, அதுக்கு நீ இப்படியா? சார் இன்ஸ்டாகிராம் எதுல தாங்கி நிக்குது தெரியுமா? இந்த 3 தூண்களால தான். இந்த உயிரினங்களுக்கு இதுதாங்க வேலை. ஒரு நல்ல பாட்டை எடுத்துக்க வேண்டியது, அதை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு சிம்பிளான கேக் வாங்கி வெட்ட மெழுகுவத்தி அதெல்லாம் முடியாது. முதல்ல இருந்து ஆரம்பிங்க. ட்ரைனிங் இல்லாத பாய் ஃப்ரெண்டு போலங்க, அந்த பக்கம் காமின்னு 3வது வாட்டி சொன்ன பிறகு தான் காமிக்கிறார். கோயிலை தாண்டி வெளியே வந்துட்டோம், உண்டியல்ல காசு போடணும், அதான் ஸ்கேனர் இருக்குங்களே. புயல் வெயில் மழை எது வந்தாலும் அங்க நடன கலையை நிறுத்த முடியாது சார். வண்டிகிட்டையும் போனோம், கீழே விழுந்து வரக்கூடாது, என்ன பண்றது? காவல்துறையா இருந்தாலும் காதல் தானங்க. எப்படிங்க சுமார் மம்மி காலத்துல இருந்து டீ கொதிச்சுட்டு இருந்திருக்குமா அந்த குண்டான்ல? போட்டோ ஷூட் மேல மட்டும் தானே எடுக்க போறான், கீழே எப்படி இருந்தா யாரு கண்டுக்க போறான்? பாத்ரூம் வெறுமனே இருக்குது, ஏஸ்தட்டிக்கா மாட்டோன்னு 59 ரூபாய் ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிருக்காங்க. சார் இந்த மாதிரி பொறுமையா ஓட சொன்னா இவங்களை பாருங்க, அவங்க எல்லாரும் அப்படிதாங்க இருப்பாங்க. பெரியவங்க நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சார் நல்லவர் தாங்க, ஆனா பொசுன்னு கோவம் வந்துடுதுங்க. அம்மா சுட்டா பூரி அன்லிமிட்டடா இருக்குங்க, ஆனா பொண்ணு சுட்டா நீங்க கேக்குற லிமிட் தான். ஸ்கூல் அட்மிஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓகே, ஆனா அதுக்கே எல்லா டீச்சரும் எக்ஸாம் ஹால்ல சுத்துற மாதிரி கோவமாவே வரீங்க. எங்க கைய அது குளிர் தாங்க முடியலன்னு உள்ள வச்சிருக்கிறேன். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டக்கூடாது, புரியுதுங்களா? நைட்ல ஒவ்வொரு நாளும் கொசு கூட எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு?
பைக்ல ஏதாச்சும் போய்கிட்டு இருக்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஆட, அப்புறம் திருப்பி வந்து இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த பாட்டை கேட்பீங்க. காலை கடனை முஷ்டு வந்துட்டேன் காலையில அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி வீடியோ போட்டா எப்படி வியூஸ் எடுக்கலான்னு. லியோக்கு பிரேக்கப் ஆயிருச்சாமா, அதால என்னவா இருக்கிறாருக்கா? அப்படிங்க அவனுக்கு பிரேக்கப், அவன் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கான். ப்ளீஸ் அக்கா. அவங்க வாழ்நாளே முறையா நைட்டியை போட்டிருப்பாங்க போல. அமெரிக்காவால உடைக்க முடியாத செங்கல்ல, பாகிஸ்தானால உடைக்க முடியாத செங்கல்ல இந்தியா போயிட்டு சார் என்ன சொல்றதே தெரியலங்க. கனவு காணலாம், பிரச்சனை கிடையாது, அதுக்கு மண்டையில எழுதி வைக்கிறது. யாரு சொன்னது மொத்தத்தையும் வழிச்சிட்டு நின்னா கியூட்டா இருப்பாங்கன்னு உங்களுக்குலாம். ஸ்டார்டிங்ல வந்த புளியை விட கடைசியில வந்த புளியை பார்க்கணுமே. ஓகே, இந்த சீனெல்லாம் தப்பி தவறி பாத்திரவளா இருந்தா ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கமே வர்றதில்ல. காலங்காத்தால கதவை திறந்தோடனே ஐயோ இவ்வளவு தரத்தா ஆளணுமான்னு டென்ஷன் ஆகிற அளவுக்கு கொட்டுங்க அதுல இருந்து. அவர் தான் போயிட்டாருன்னு சிரிச்சாங்க, அவர் யூ-டர்ன் போட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துட்டாரு. நீங்க யாராச்சும் என்ன ஏமாத்தன்னு நினைச்சீங்க, இவங்க தான் எங்க பாட்டி, பாத்துக்கோங்க. அவர் தரையிலலாம் ஆட மாட்டாராங்க, பஸ் மேலதான் நின்று ஆடுவாராம். டிஜே வாங்கணும்னு ஆசைப்பட்டவர் கடைசியில செஃப் ஆயிட்டாரு. எங்க பாட்டி கிட்ட போயிட்டு அவங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கேட்டா அப்புறம் கோவம் வராம. இதே மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு 10 மாம்பழத்துக்கு முன்னாடி வந்தவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க போல, அதான் கூடயே வராது. பரவாயில்லையங்க, லாரி மறிச்சு ஆள் வராத ரோட்ல தான் குரல் வித்த காமிக்கிறீங்க. ரொம்ப ராசிக்காரங்க நானு. எக்ஸாம் ஹால்ல மொத பெஞ்சில் தான் என் நம்பரே வரணும் பாருங்களேன். வேலையோட டென்ஷன்ல ரொம்ப சீரியஸா யோசிக்கிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் பத்தி தான் யோசிக்கிறாரு. அடேங்கப்பா, விண்டிமல் ராக்க கூட இவ்வளவு செங்குத்தா நிக்காது போலயே. சார் அவர் ஒரு டேபிள் ஃபேனுக்கு சமங்க, சுத்தல சூறாவிலே வரணும் பாருங்களேன். உன்னை பற்றி கூறுதே, ரொம்ப நேரமா கம்பி இழுத்து பிடிச்ச மாதிரி நிக்க, தம்பி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அவங்க கிட்ட இருக்குது காமிக்கிறாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்குது, படுத்து தூங்கும் ஓரமா. மாப்பிள்ள அந்த பக்கமா வயக்காட்டு பக்கம் போய் WWE போட்டு வராருங்க, பெல்ட் எல்லாம் வேணாரு. அந்த விக்கி கொஞ்சம் வித்தியாசமானவருங்க, எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாரு. வயிறு வலிக்கு பேனரை பிரியாணி கடை பக்கத்திலே வச்சீங்க பாத்தீங்களா? எல்லாரும் தண்ணியில தானே ட்ரை பண்றாங்க, நம்ம கொஞ்சம் சோடாவில் ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணாரு. அங்க பாருங்க சார், கால் விரல்லாம் அந்த மாதிரி குச்சு குச்சா இருக்கணும்ல, இங்க பாருங்க பட்டன் சைஸ்ல இருக்குது எனக்கு. அப்படியே ஆடுறவர் கையில கரண்டியை கொடுத்துட்டு நீங்க போயிட்டு தூங்குங்க சார். இவரெல்லாம் சீக்கிரம் கூட்டுக்குள்ள போறது நல்லது, ஒரு பிரளயமே நடந்துரும்லண்ணா. அங்க டயரை பர்ன் அவுட் பண்ணி அங்க காட்டுற மாச பாருங்க சார். எல்லாரும் இருக்கும்போது இந்த ரிங்டோனை வச்சா பின்ன சிரிக்காம மொத்த குக்கர் பிரியாணி போறதுக்கு பாத்திரம் இல்லைங்க, அதான் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. கூமாப்பட்டில என்னங்க தண்ணி இருக்குது, அவங்க வைஃப் வைக்கிற சாம்பார்ல இருக்குதே தண்ணி. ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துருங்க, தண்ணிய பாருங்க. யாரையாச்சும் பத்தி நான் இவர்கிட்ட சொன்னா அந்த பத்தி பேசுறவரே கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு இவர் காது கேட்காது. அவன் தலைய பார்க்க சொல்ல சிரிப்பா இருக்கான். அது வந்து சார் மெனு கார்டு பார்த்து கரெக்டா என்ன வாங்கணும் முடிவு போனோம்னா கேஷ் கரெக்டா எடுத்துட்டு போவோம். டீ கடைக்கு விறுவிறு நடந்து போவேன்.
உள்ளூர்ல இருக்கும்போது இப்படி இருந்தவருங்க ஃபாரின் போய் எப்படி தெரியுமா இருக்காரு. அங்க பாடுறது அப்படியே இவரு மீம் ரியாக்ஷனா கொடுத்துன்னு இருக்கிறாரு பக்கத்துல. தண்ணி தொட்டு தொட்டு மாப்ப வச்சு தொடச்சு புழிஞ்சு டென்ஷனுங்க. அதான் ஐஸ் கட்டியா மாத்தி எடுத்துன்னு. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.